அப்புறம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிற நம்ம சேனல் நேம் தான். அதுலேயுமே சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க, சார் இதுக்கு அடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது சார், காலேஜ் வந்து எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்க, காலேஜ் வந்து எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்க, இது ரொம்ப பெரிய இதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க எப்படி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க. அது எல்லாருமே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் எப்போ ஜாயின் பண்ணீங்க, அது வந்து எல்லாருமே கேட்குங்க. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து சர்டிஃபிகேஷன் முடித்தவங்களா இருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேஷன் முடித்தவங்களா இருந்தாலும் சரி, தேர்ட் ரவுண்டு இப்போ வந்து போகிறவங்களுமே கேட்குங்க, சார் இப்போ நாங்கள் சர்டிஃபிகேஷன் வந்து மார்ச் 23 1 மணி செஷன் சொல்கிறீங்க, 3:30 செஷன் சொல்கிறீங்க, இப்போது வந்து நாங்கள் அதுக்கு முடிச்சுட்டு எப்போ சார் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுவோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ பொறுத்தாப்பில் இது வந்து ஒரு ரூல் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படிங்கிற வச்சுக்கோங்களேன், சில காலேஜ் வந்து வித்தியாசமாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் காலேஜுமே வித்தியாசமாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் டிஎன்ஏ பொறுத்தாப்பில் அக்ரிகல்ச்சர் எல்லா காலேஜும் 36 காலேஜ் அக்ரி சேர்த்து, அடுத்து ஹார்டிகல்ச்சர் 6 காலேஜ் 5+1 சேர்த்து, ஹார்டிகல்ச்சர் அடுத்து ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், அந்த மாதிரி எல்லா கோர்ஸுக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒரே டேட்டில் தான் வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. இது டிஎன்ஏ ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் வந்து ஃபுல் கண்ட்ரோல், மெயின் கேம்பஸ் தான் ஃபுல் கண்ட்ரோல். அது எப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க கிளியர் கட்டாக வந்து அவங்க யூனிவர்சிட்டியில் கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, ஹையர் அஃபீஷியல்ஸ்ட்டை கேட்காம என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளியர் கட்டாக ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒகேஷனலுக்கு நாளைக்கு வந்து சர்டிஃபிகேஷன் செகண்ட் ரவுண்ட் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா ஒகேஷனல் சீட் இருக்குது அப்படின்னு சொல்லுவது பார்த்தீங்களா, அதுக்கு செகண்ட் ரவுண்ட் வந்து நாளைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 23 தேர்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. அடுத்து வந்து 24 25 வந்து நோ ப்ராசஸ் தான். 26 வந்து தேர்ட் ஸ்டேடிங் வந்து இருக்குது. 26 வந்து தேர்டு ஸ்லைடிங் வந்து இருக்குது. 26 தேர்ட் ஸ்லைடிங் வந்து இருக்குது. இதுக்காண்டி ஒரு முக்கியமான இது வந்து அதோட முடியுது. அவங்க வந்து டைம் டேபிள் வந்து 26 போட்டிருக்காங்க தேர்ட் ஸ்லைடிங். அப்போ வந்து அந்த இதில் வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் தேர்ட் ரவுண்டில் ஸ்லைடிங் வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபோர்த் ரவுண்ட் வந்து கால்ஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக டீன் அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. அப்போ வந்து வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் 26 முடிஞ்சிட்டல சார், அடுத்து எப்போ சார் காலேஜ் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து ஹையர் நேற்று டிஎன்டியுமே அஃபிஷியலாக பேசியிருந்தோம். என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஏற்கனவே வந்து காலேஜ் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு சார். இப்போ லாஸ்ட் இயர்லாம் வந்து டிசம்பர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எண்டியர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டில் தான் வந்து காலேஜ் வந்து எல்லா கவுன்சிலிங்குமே முடியுது. அப்போது வந்து ஒரு 3 to 4 months மேலே நம்மளுக்கு டிலே ஆகிட்டு, 3 to 4 months மேலே டிலே ஆகிட்டு. ஏன்னா வந்து ஏற்கனவே செமஸ்டரே 6 மாதத்துக்கு ஒருக்க தான் செமஸ்டரு, அதுலேயுமே இந்த ப்ராக்டிக்கலு மிட் செமஸ்டரு நிறைய எக்ஸாம் வந்து இருக்குது. நம்ம சேனல்லேருந்து டிஎன்ஏக்கு 4th year வர முடிகிற வரைக்கும் நமக்கு அப்டேட் வந்து கொடுத்தே தான் இருப்போம். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடுத்த இயருக்கான டைம் டேபிள் பப்ளிக் டைம் டேபிளும் வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்மே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் ஏப்ரல் 1st வீக்கில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ஏப்ரல் 1st வீக்கில் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 1st வீக்னா எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 1 திறக்க அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. ஏப்ரல் 1 கரெக்டாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 4 வந்து சொல்கிறாங்க. சில யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸ் வந்து ஏப்ரல் 4 வந்து திறக்க வாய்ப்பு இருக்குது. சில ப்ரைவேட் காலேஜஸ் அந்த இது பிரின்சிபல்ஸும் சரி, அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் பிரின்சிபல்ஸுமே ஏப்ரல் 4 அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் 26 வந்து எல்லாம் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் 1 அல்லது 4 கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா காலேஜுக்கு ஒரு 2 days இல்லை 1 day பிஃபோர் தான் வந்து உங்களுக்கு கூப்பிட்ருவாங்க, கண்டிப்பாக கூப்பிட்ருவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கூப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக ஏப்ரல் 4 கூப்பிட அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. ஏப்ரல் 4 வந்து கூப்பிட அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. எனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் நம்ம யூனிவர்சிட்டியில் அப்டேட் வந்து கிடைச்சா நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருவோம். உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் சார் என்ன
என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற கேட்குங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லா காலேஜ்லேயும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்குங்க. எல்லா காலேஜுமே கண்டிப்பாக வந்து போடுவோம். அந்த 26 to April 2 வரைக்கும் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் கண்டிப்பாக எல்லா விதமான ப்ராசஸுமே சொல்லிடுறேன். என்னென்னலாம் கொண்டு போகணும், அடுத்து மார்னிங் என்னென்ன யூனிஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, அடுத்து கலர் ட்ரெஸ் வந்து எந்தெந்த டைமில் அலௌடு, எந்தெந்த கலர் எந்தெந்த ட்ரெஸ்ஸு வந்து ட்ரெஸ் கோடு வந்து கேட்டிருந்தீங்க. ட்ரெஸ் கோடு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும். ட்ரெஸ் கோடு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சில இதில் வந்து சில ட்ரெஸ்ஸு வந்து அலௌட் கிடையாது. சில ட்ரெஸ் வந்து அலௌட் கிடையாது. அதை நம்ம கிளியர் கட்டாக வந்து சொல்லிடுறோம். டிஎன்இ தரப்புலேருந்து நம்ம என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து போடுவோம். அடுத்து ஏன்னா இப்போது நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்தந்த இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சிடக்கூடாது பார்த்தீங்களா. ஏன்னா அவங்க வந்து குறிப்பிட்ட ட்ரெஸ் தான் வந்து அலோட் பண்ணுறாங்க. எல்லா காலேஜ்லையுமே குறிப்பிட்ட ட்ரெஸ் தான் அலோட் பண்ணுறாங்க. என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மேக் பண்ணி போடுவோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற சேர்த்து நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவோம் தனித்தனியாக. நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.